எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். 100 days ஸ்டடி சேலஞ்சில் குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 20 days பாலிட்டி அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 20 days நான் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது யூனிட் 6 தான். யூனிட் 6 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 20 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இங்கிருந்து தான் வருது. ஸோ இதுக்கு நான் என்ன சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்கூல் புக் அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால் நான் எஸ்சிஆர்டி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து எஸ்சிஆர்டி புக் அப்படிங்கிறத வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் தான் அதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. இது 2 யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க. 2 வால்யூமாக, வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நமக்கு யூனிட் 6 கவர் ஆகக்கூடிய எல்லாமே இதில் இருக்கும். அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் சஜஷன் பண்ண புக் என்ன அப்படின்னாக்கா டாக்டர் கா வெங்கடேசன் புக்கு தான். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் ஃபாலோ பண்ணுற புக் அப்படிங்கிறது கா வெங்கடேசன் புக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் அவுட் சோர்ஸ் போகும்பொழுது நமக்கு இந்த புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது போகாதீங்க. ஏன்னா நம்ம போனோம் அப்படின்னாக்கா நிறைய போயிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? சோர்ஸை கம்மி பண்ணிவிட்டு கண்டென்ட்டை நிறைய படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேர்டாக நான் ஃபாலோ பண்ணுறது என்னுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் யாருடைய நோட்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னுடைய நோட்ஸ் என்னுடைய கைப்பட தான் நான் எழுதுது. அப்போ தான் நான் என்ன மைண்டில் புரிஞ்சு வச்சுருக்கேன், என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நோட்ஸ் எடுத்து படிங்க. ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஜாப் வாங்குற வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். செகண்டு அவுட் சோர்ஸ் புக்கு கா வெங்கடேசன் புக்கு ஃபாலோ பண்ணுறேன். தேர்டாக என்னுடைய நோட்ஸு. ஃபோர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிஒய்க்யூ நம்ம செக் பண்ணணும். பிஒய்க்யூ செக் பண்ணும்பொழுது தான் டிஎன்பிசி எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க, அவங்களுடைய மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதனால் நான் சாய்ஸ் அகாடமியோட பிஒய்க்யூ புக் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த 4 மெத்தடை நான் யூஸ் பண்ணி தான் யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ண போகிறேன் 20 days. வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்றேன். 20 days நான் என்ன மாதிரி பிளான் போட்டு இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்மளுடைய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.